அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, CRIயோட 5 HP சோலார் வாட்டர் பம்பை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், இந்த இன்ஸ்டாலேஷனில் என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் சம்மந்தப்பட்ட தகவலை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்க அந்த பம்பு பார்த்தீங்கன்னா CRI கம்பெனியோட பம்பு. இது வந்து 5 HP 3.7 kW சப்மரபிள் பம்பு, சோலார் அப்ளிகேஷனுக்கு உள்ளது. இது 3 ஃபேஸு 380 வோல்ட் ஏசி பம்பு. இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 82%. ஆம்ஸ் ரேட்டிங் வந்து 8.0 ஆம்ஸு. இன்ஸ்டாலேஷனில் மொதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, மோட்டர்லேருந்து வர 3 ஃபேஸ் ஒயரையும் ட்ரைவ்லேருந்து வர 3 ஃபேஸ் ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா வந்து இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னா, போரோட ஆழத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர் வந்து எவ்வளோ டெப்த்து ஆழத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு ஆழத்தில் எப்போவுமே தண்ணியில் முங்கிட்டு இருக்கும். அதனால் வந்து இது வந்து எப்போவுமே வந்து தண்ணி போத அளவுக்கு நல்லா ப்ராப்பராக நம்ம சப்டாப்பை வச்சு நல்ல வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை இதை வந்து நம்ம கொஞ்சம் மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நம்ம அடிக்கடி வந்து போரை தூக்கி நம்ம இறக்குற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் இருந்து வர அந்த கேபிளோட ஸ்லீவை வந்து ப்ராப்பராக எடுத்து விட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். எப்படி பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து RYB 3 கேபிள் இருக்குது. 3 கேபிளோடையுமே வந்து அந்த ஜாயிண்டிங் டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்னா பக்கத்துலேயே வச்சோன்னு வச்சுடுங்களேன், நாளைக்கு இன்கேஸ் வந்து கொஞ்சம் தண்ணி உள்ளே போயிட்டுனா உடனே ஷார்ட் ஆகக்கூடாத அளவுக்கு அந்த 3மே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கணும். அப்படி தள்ளி தள்ளி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து சேஃபாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உள்ளே வந்து ஒரு இன்டெக்ஷன் அந்த மாதிரி எது வந்தாலும் இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஆர்பிஎஸ் கேபிளை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். ஆர்பிஎஸ் கேபிளை வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சு அந்த கேபிளை வந்து கட் பண்ணிவிட்டு கேபிளை வந்து நல்லா இதே மாதிரி வந்து நல்லா வந்து ஹேண்டால் வந்து நீங்கள் முறுக்கி விட்டுட்டு ஒரு கட்டிங் பிளேடை எடுத்து அதை திரும்ப நல்லா முறுக்குங்க. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு நம்ம முறுக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இதை முறுக்கின உடனே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப் டைப், அதாவது வந்து இதை வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஓரமாக சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து பச்சை டேப்புன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து தண்ணி போகாத டேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேப்பை வந்து இதுக்கு முதல்ல சுற்றணும். ஏன்னா நல்லா சுற்றிக்கிடுங்க. எந்த அளவுக்கு நல்லா நம்ம க்ரிப்பாக சுற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். இந்த சப் டைப்பை சுற்றினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கோட்டிங் மாதிரி என்ன பண்ணணும்னா, PVC இன்சுலேஷன் டேப்பை வந்து நல்லா சுற்றுங்க. அதாவது வந்து கேபிளோட அந்த பக்கம் எண்டிங்லேருந்து, அதாவது டிரைவர் சைடில் வர அந்த கேபிளோட எண்டிங்லேருந்து மோட்டருக்கு போகிற எண்டிங் கேபிள் வர இந்த டேப்பை வந்து நல்லா சுற்றி வைங்க. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஆர்பிஎஸ் கேபிளை ரெடி பண்ணோமோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒய்பிஎஸ் கேபிளையும் ரெடி பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஆர்பிஎஸ் கேபிள் ஜாயின் போட்டிருக்க டிஸ்டன்ஸில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள், இந்த அளவுக்கு தள்ளி நம்ம வந்து அந்த கேபிளை கட் பண்ணணும். அதாவது டிரைவ்லேருந்து வர கேபிளையும் மோட்டர்லேருந்து வர கேபிளையும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஆர்பிஎஸ்லேருந்து இந்த அளவுக்கு நீங்கள் தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே இன்டர்னலாக ஷார்ட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஷார்ட் ஆக விடுறதுக்கும் நம்ம வந்து சான்சஸ் விடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிவிடும்போது நம்மளுக்கு வந்து உள்ளே எதுவும் பிரச்சனை அப்படின்னாலும் நம்மளுக்கு மோட்டர் சைடும் சரி கேபிள் சைடும் சரி நம்மளுக்கு வந்து சேஃப் ஜோனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தள்ளி விட்டு வெட்டிட்டு அதே மாதிரி நம்ம ஆர்பிஎஸ்க்கு வந்து எப்படி வந்து கேபிளை வந்து நல்லா டைட்டாக வந்து முறுக்கணுமோ அதே மாதிரி இந்த ஒய் ஃபேஸுக்கு வந்து கேபிளை வந்து நல்லா ப்ராப்பராக டைட்டாக முறுக்கணும். கேபிளை நல்லா கட் பண்ணிக்கிட்டு கேபிளை நல்லா முறுக்குங்க. ஒருவேளை கேபிள் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் பிசுறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேபிள் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா சீவி விட்டுட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரண்டோட கண்டக்டிவ் பார்த்து வந்து நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு ஆம்ஸ் வந்து ட்ராப் ஆகாது, நம்மளுக்கு வந்து மோட்டரோட ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கேபிளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா வந்து முறுக்கிட்டு அதை அப்படியே சுற்றி வாட்டர் இன்சுலேஷன் டேப் வந்து
சுற்ற ஆரம்பிக்கணும். வாட்டர் இன்சுலேஷன் டேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கேபிளோட ஒரு பக்கம் ஸ்டார்டிங்லேருந்து இன்னொரு பக்கம் எண்டிங் வர நல்லா ப்ராப்பராக வந்து வாட்டர் இன்சுலேஷன் டேப் சுற்றணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா கிரிப்பிங் எடுத்து சுற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா வாட்ரு வந்து உள்ளே போகாமல் ஏர் எதுவும் கேப் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டேப்பை வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டோட வந்து ப்ராப்பராக சுற்றிட்டோம். இதே மாதிரி என்ன பண்ணால் இந்த டேப்பை சுற்றி முடித்த உடனே இதுக்கு மேலே அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா பிவிசி டேப்பை வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். எல்லாமே வந்து ஒரு டூயல் ப்ரொடெக்ஷன் மாதிரி. இந்த வாட்டர் இன்சுலேஷன் டேப்பை வந்து நம்மளுக்கு தண்ணி உள்ளே போகாமல் தடுக்கும். அந்த டேப்பு பிவிசி டேப் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணால் ஒரு கிரிப்பிங் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டு அதுவும் தண்ணியை வந்து உள்ளே போகாமல் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். எப்படி வந்து வாட்டர் இன்சுலேஷன் டேப்பை வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரை சுற்ற ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்த பிவிசி டேப்பையும் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரை ப்ராப்பராக நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு சான்சஸும் கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்டோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒய் ஃபேஸை வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆர்ஒய் எப்படி பண்ணமோ அதே மாதிரி வந்து இந்த பி ஃபேஸுக்கும் பண்ண ஆரம்பிக்கணும். ஆர்ஒயிலிருந்து அந்த ஜாயிண்டோட டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் தூர வச்சுட்டு இதே மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடணும். மூணும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நாளை பின்ன ஏதாவது வந்து எலக்ட்ரிக்கலாக ஒரு ஃபால்ட் ஆகும்போது இது வந்து மோட்டரையும் சரி கேபிளையும் சரி சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒன்ஸ் இந்த மூணோட ஜாயிண்டிங் முடிஞ்ச உடனேயும் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு வந்து ஒரு சப்டைப் வந்து கோட்டிங் கொடுக்குறோம். இந்த கோட்டிங் எதுக்குன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு சப்டைப் கோட்டிங் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். இதை வந்து மூணையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்டோட லைஃப் வந்து ரொம்ப இருக்கும். ஏன்னா வந்து ஒரு போரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 இயர்ஸுக்கு மேலாவது நம்மளுக்கு வந்து அது வந்து இதாகணும். ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா வந்து தண்ணி இல்லாட்டா வந்து நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கலாக ஒரு ஷார்ட் ஆகிட்டுனா நம்ம வந்து எப்போவுமே வந்து போரை வந்து தூக்கி இறக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போரை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மினிமம் 100 அடியிலேருந்து 600-700 அடி வரை போரை வந்து நம்ம இறக்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தூக்கி இறக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸாக நம்மளுக்கு இதாகாது. ஸோ நம்ம அந்த மாதிரி தூக்கி இறந்தோம்னா நம்மளுக்கு வந்து போர்லேருந்து வரக்கூடிய ஈல்டும் வராது. இன்னொன்று நம்மளுக்கு வந்து மேன் பவர் சார்ஜஸ்ஸு ப்ளஸ் மெட்டீரியல் சார்ஜஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கோம். ஸோ வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த ஜாயிண்டை வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்ம மேனுவலாக நல்லா ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த போரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 இயர்ஸுக்கு வந்து மேலே வரும். இப்போ வந்து வாட்டர் இன்சுலேட்டிங் டேப் வந்து அந்த ஜாயிண்டோட ஒரு எண்டுலேருந்து மறுபக்கம் எண்டு வர இதே மாதிரி நல்லா ப்ராப்பராக சுற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து இன்னொரு பிவிசி வந்து கோட்டிங் கொடுத்துடணும். இந்த மாதிரி வந்து கோட்டிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்டோட அந்த ஏதோ லூஸ் கனெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து உள்ளே போகாது. இன்னொன்று எலக்ட்ரிக்கல் ஹசார்டு வந்து வராமல் நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், பிவிசி டேப் வந்து இந்த மாதிரி கேபிளோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றிடணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாகவே வந்து அந்த ஜாயிண்டை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிட்டோம். பாருங்கள், சீல் பண்ண பார்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இதில் வந்து தண்ணியோ இல்லாட்டா எலக்ட்ரிக்கல் கசடு வர சான்சஸே கிடையாது. ஒன்ஸ் இந்த ஜாயிண்ட் ப்ராசஸ் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மோட்டருக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கூலண்ட் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். மோட்டரில் வந்து வாட்டர் கூலண்ட் மோட்டரும் உண்டு, ஆயில் கூலண்ட் மோட்டரும் உண்டும். நம்ம மோட்ரு வந்து எந்த டைப் ஆஃப் மோட்டர்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து வாட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர்ஸ் வந்து வாட்டரை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து டோட்டலான நல்லா பியூரான வாட்டரை ஊற்றணும். நம்ம ஏதாவது இந்த தூசி உள்ள வாட்ரு அந்த மாதிரி வாட்டரை இல்லை கலங்கள்லாம் உள்ள தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. ஆர்ஓ வாட்டர் நல்லா ப்யூரிஃபை பண்ண வாட்டரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து ஊற்றணும்.
ஒன்ஸ் இந்த ஃபில்லிங் ப்ராசஸ் முடிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் ஒரு பக்கம் ஊற்றுற அந்த வாட்ரு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து மறுபக்கம் வழியாக உங்களுக்கு வெளியே வரும். இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஹோல்ஸில் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து மறு ஹோல்ஸ் வழியாக அந்த வாட்ரு வந்து வரும். இப்போ பாருங்கள், வாட்ரு வந்து உங்களுக்கு அந்த ஏர் கேப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும். நீங்கள் வாட்டர் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் உள்ள அந்த ஹோல்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வாட்ரு வந்து புஷ் ஆகி வந்து உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 லிட்டர் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிட்டோம். இன்னும் வந்து இது ஃபில் ஆகலை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரை ஊற்றுவோம். ஊற்றினா நம்மளுக்கு வந்து அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பித்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஊற்றின வாட்டர் இன்னொரு ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு டோட்டலாக வெளியே வந்துட்டு, ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து ஒன்ஸ் வெளியே வரணும். 2 ஹோலையும் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து நம்ம சீல் பண்ணிடும். இது எதுவும் லூஸாக அந்த மாதிரி எது விட்டோம்னா இதுக்குள்ளே வந்து போருக்குள்ளே உள்ள கல், மண், தூசியெல்லாம் உள்ளே போய் நம்மளுடைய வைண்டிங் வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக வந்து டைட் பண்ணி உள்ளே எதுவுமே போகாத அளவுக்கு நம்ம என்ஷூர் பண்ணிக்கிடும். அந்த வாட்டர் ஃபில்லிங்கோட அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மோட்டரையும் பம்பையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அதாவது வந்து இதில் வந்து கீழ் பார்ட் வந்து மோட்ரு, மேல் பார்ட் வந்து நம்மளுடைய பம்பு. ஸோ வந்து இந்த 2யும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். இந்த நடுவில் உள்ள ஷாஃப்ட் வந்து கொஞ்சம் கூட நவுண்டக்கூடாது. ஏன்னா ஷாஃப்ட் நவுண்டுட்டுனா நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து சரியாக வந்து பம்ப் வந்து ஃபிட் பண்ண வைக்காது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அந்த ஷாஃப்ட் வந்து கரெக்டாக உள்ள ஃபிட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நட் போல்ட்டை வச்சு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம டைட் பண்ணணும். இந்த பம்பு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 17 சிஹெச். இது வந்து சிஆரோட சப்மரைபிள் பம்பு. இந்த போரோட டோட்டல் டெப்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 385 அடி இதனுடைய டோட்டல் டெப்த்து. இந்த போரில் வந்து இந்த மோட்டரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 350 அடியில் வந்து நிப்பாட்ட போகிறோம். ஏன் வந்து ஒரு 30 அடியை கழித்து நிப்பாட்டணும்னா, இந்த போர் வந்து நம்ம போட்டிருக்கும் போது என்னென்னா, போருக்குள்ளேருந்து இந்த கலங்கள் தண்ணி, சில குறுமணல், இல்லாட்டா வந்து அந்த போரோட அடியில் வந்து என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து சகதி அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து பம்ப் வந்து இனிஷியலாக ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிக்கிக்கிட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 30 அடியை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து அந்த 350 ஃபீட்லேயே வந்து இந்த போரை வந்து நம்ம நிப்பாட்டுறோம். ஒன்ஸ் வந்து இந்த போர் செட் ஆகிட்டுனா நம்ம ரிமைனிங்கை கூட உள்ளே இறக்கிக்கலாம். அடுத்து மோட்டர் இறக்கலன்னு ஒரு பார்த்திங்கன்னா, இந்த கயிறு கட்டுறது. அந்த கயிறு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கட்டணும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும்னா, மோட்ரு வந்து சில நேரம் வந்து தண்ணியை லிஃப்ட் பண்ணி மேலே அமுக்கும்போது வெயிட்டு தாங்காமல் இந்த கயிறுலேருந்து மோட்ரு வழுகி நம்மளுக்கு வந்து நம்ம நிப்பாட்டின டெப்த்தோட கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கயிறை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மாட்டிக்கிடணும். இப்போ நம்ம வந்து போரை ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வாங்க போர்லேருந்து எவ்வளோ தண்ணி வருங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நம்ம 350 அடியில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். இது வந்து சோலார் பம்போட மோட்ரு, CRI 5 HP சோலார் பம்பு மோட்ரு. வாங்க இதில் இப்போ எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற உங்களுக்கு சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பெறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.